கொரிந்திய நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாவதற்கு, தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு, நாம் ஒரு கை, பிதாவுடைய கை இயேசுவை பிடிக்கிறது, இயேசுவின் இன்னொரு கை நம்மை பிடிக்கிறது. நமக்கும் இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள பிதாவுக்குள்ள தொடர்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. பிதா கரங்களை நீட்டி இயேசுவை பிடிக்கிறார், கிறிஸ்துவை பிடிக்கிறார். கிறிஸ்துவின் ஒரு கை பிதாவிடத்துல போயிட்டு அடுத்த கை நம்மை பிடிக்கிறது. அப்படித்தான் நமக்கும் பிதாவுக்கும் ஐக்கியம். தம்முடைய குமாரன் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். அதுல மாற்றமே கிடையாது. நாம கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு விட்டால் போதும் பிதாவிடத்தில் ஐக்கியப்படுவதற்கு. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக பக்கத்துல போய் உட்காருவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளால வாசம் பண்ணினால் போதும். பிதா அருவருக்கவே மாட்டார், அப்புறப்படுத்த மாட்டார். பிதாவின் சமூகத்தில் முழு உரிமையோட போகலாம். அந்த சேரக்கூடாத ஒளி நம்மை பட்சிக்காது, அழிக்காது, எரிச்சு கரிச்சு போடாது. படிங்க, அதுக்கு என்ன காரியம் இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எப்படி அந்த வழிநடத்தல் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக 1 கொரிந்திய நிருபம் 10ஆம் அதிகாரம் ஒரு வழிநடத்தல பாருங்க, தேவன் செய்திருக்க ஒரு கிரியை பாருங்க, ஒரு பிராக்டிகலை பாருங்க. 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்க தொடங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அந்த பாத்திரம். அந்த இரத்தத்தில் இருக்கிற பாத்திரத்தை நீ விசுவாசித்தால், அந்த இரத்தம் கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனாகி இயேசு என்கிற இரத்தம், அவை கிறிஸ்துவாகிய ஜீவன் இரத்தத்தின் வடிவில் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இரத்தம் இயேசுவினுடையது. கிறிஸ்துவாகிய ஜீவன் இரத்தத்தின் வடிவத்தில் உனக்குள்ள வருகிறது. மாமிசத்தின் உயர்வில் இருக்குப்பா, ரத்தத்தில் இருக்கிறது. அது இயேசுவின் ரத்தத்தில் கிறிஸ்துவாகிய ஜீவனாக இருக்கிறது என்று நீ விசுவாசித்தால், அந்த வசனத்தை பாரு, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இது எத்தனை பேர் விசுவாசித்து புசிக்கிறீங்க? இதுவரை எத்தனை பேர் விசுவாசித்து புசிக்கிறீங்க? இதை விசுவாசித்து நீ புசிக்கிற பொழுது ரத்தத்தில் ஜீவனில் ஐக்கியப்பட்டு விடுகிறார். இதை விசுவாசித்து பானம் பண்ணுகிற பொழுது ரத்தத்தில் ஐக்கியப்பட்டு விடுகிறாய், ஜீவனில் ஐக்கியப்பட்டு விடுகிறாய். விசுவாசித்து பானம் பண்ணி புசிக்கிற பொழுது, மாமிசத்தை அப்பமாக புசிக்கிற பொழுது மாமிசத்தில் என்ன செய்து விடுகிறாய்? ஐக்கியப்பட்டு விடுகிறாய். இயேசு கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எப்படி ஐக்கியப்படுத்துகிறார்? ஒரு பிராக்டிகல் கிரியையில அவருடைய சரீரத்தை நமக்கு இதை வாங்கி புசிங்கள் என்று சொல்லுகிறார். அது இயேசுவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாகிய இயேசு. கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ரத்தமாகிய அந்த ரத்தம் ஜீவன், அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன். இதை வாங்கி நம்ம புசிக்கும் போது இதை விட எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. அஸ்பெஷலி சில வார்த்தைகள் எடுத்து உங்களோட பேசுகிறேன். அந்த ரத்தத்தின் மூலம், மாமிசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டால், இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் பிதா என்ன செய்ய மாட்டார்? அப்புறப்படுத்த மாட்டார், தள்ள மாட்டார், வெறுக்க மாட்டார். நாம இயேசு கிறிஸ்துவில் பூரணமாகி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப்பட்டு மனுஷருக்குள் பூரணமாகி விடுகிறார். இயேசு கிறிஸ்து தனியாக பிதாவுக்கு முன்னால காணப்படவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவாக அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பிதா பார்ப்பார். அதான் வேதத்தில் இருக்கிறது. படிங்க. அதற்கடுத்த வழிமுறைகள் என்ன? 1 பேதுருவின் புஸ்தகத்துல பிசலான சில வார்த்தைகளை மாத்திரம் தான். 3ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனங்களை படிக்க தொடங்குங்க. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். வார்த்தை பாருங்க என்ன?
நாம அது பைபிள்னு ஒரு கடினம் போல நினைச்சு புரியாதுங்கிறது போல ஒதுக்கி வைத்து படிக்க தொடங்கிடுவோம். என்ன அறிவு நமக்கு தன்மை இல்லை, விரித்து பகுத்து படிக்கிற தன்மை இல்லை. அவ்வளவுதான் குற்றம் அவ்வளவுதான். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், பாவங்களின் நிமித்தம் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, இவர் நீதி உள்ளவர், அநீதி உள்ளவர்கள் தான் அடிக்கப்பட்டு கரைச்சி புளிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற உலக மாமிசத்தை ரெண்டே நம்ம எடுத்தா நம்ம முடிஞ்சு. அதனால நமக்காக அவர் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் பாடுபட்டார். பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் என்ன செய்தார்? அவர் மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். மாமிசத்தில் கொலை உண்ணப்படுகிறவர்களாக நாம் என்றைக்கு மாற்றப்படுகிறோமோ அன்றைக்கு மாமிசத்தின் கிரியைகள் அழிஞ்சிருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 17வது 18ஆம் வசனங்களை படிக்க தொடங்க. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் கூடிய சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடன் சுதந்திரருமாமே. நாம கிறிஸ்துவ கொண்டுட்டு போகிறோம். இதான் கிறிஸ்துக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறார்? ஆசனத்துக்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக கிறிஸ்துவ நமக்குள்ள கொண்டுட்டு போகிறோம். நம்ம விட்டு கிறிஸ்துவ பிரிக்க கூடாத அளவுக்கு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட்டு விட்டோம். பிரிக்கவே முடியாத பிதாவுக்கு. அதனால கிறிஸ்துவோட கூட நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை பங்காளியாக்குறார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறார். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவருடைய பலத்தோடு. அதனாலதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல், எனக்கு பின் செல். நான் வந்த வழியில வா, உன்னை நடத்துறதுக்கு, உன்னை தாங்கிறதுக்கு, உன்னை உலகத்தை மாமிசத்தை ஜெயிக்கிற பலம் உனக்குள்ள தானா வந்து விடும் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதனால கிறிஸ்துவை தரித்திருக்கிற அந்த தன்மை நமக்கு ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைய அவ்வளவு மாமிசத்துக்கு அடுத்தது, பூமிக்கு அடுத்தது, உறவுக்கு அடுத்தது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தான் புது சிருஷ்டி. முந்தின வசனம் தான், நாங்க யாரும் எதில் அறிய மாட்டோம், மாமிசத்தின்படி அறிய மாட்டோம். அதனால நாங்க புது சிருஷ்டி. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. பழைய எல்லாம் என்ன செய்தன, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அம்மா சித்தப்பா பெரியப்பாங்கிற பந்தெல்லாம். நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இந்த உறவுகள் உள்ள இருக்கிறதுனால, என்னைக்கு நீ பியூரா, அதாவது சுத்தமா கிறிஸ்துக்குரியவனா, கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்குரியவனா மாறுறியா, அன்னைக்கு தான் கிறிஸ்துவனுக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்க, ஒருவர் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பழைய எண்ணம் ஒழிந்து போயின, எல்லாம் மகிமை அடைந்த கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக மாறின. அடுத்த வசனத்தை படி, பவுல் தன்னுடைய ஊழியத்தையே ஏதாவது சொல்றாருன்னு எழுதியிருக்கப்படி, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, அவர் பிதா இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குகிற ஊழியத்தினுடைய முறைகள் காரியங்கள் எப்படி என்று எனக்கு என்ன செய்தார்? உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உபதேசத்தை, ஒப்புரமாகுதல் உபதேசத்தை எனக்கு தந்தார். நான் அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை சேர்த்து அடைத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த சுவிசேஷத்தை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். இதற்கு நான் அப்போஸ்தலனாகவும் சுவிசேஷனாகவும் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் சொல்லுவார். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கடைசி வசனப்படி, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுல முக்கியமான வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக. தமக்கு, நமக்குள் இருக்கிற, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படியாக. கிறிஸ்துவுக்கு தான் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தில் உள்ள அவ்வளவு ஜீவராசிகளையும் சுருக்க மாட்டவன போட்டு, இவைகளின் மேலுள்ள ஆளுகை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்?
தருவேன். அந்த ஆளுகை நாம் அடைய வேண்டுமானால் நமக்குள் மாமிச கிரிகள், ரத்தத்துக்கு அடுத்த கிரிகள் அவ்வளவு சாகடிக்கப்பட்டாச்சுன்னா கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வந்து அந்த மாமிசம் மகிமைப்பட்டுரும். அப்போ இங்க படிக்கிற பாருங்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக. ஏன்னா வாக்குத்தத்தமே அவருக்கு தான் எல்லாம் கீழ்பட்டு இருக்கும். அவருக்கு, கிறிஸ்துவுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இப்ப கிறிஸ்து அவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்து நமக்குள் இருந்து நிரந்தரமாக இருக்கும்படியாக நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? எதற்காக ஒப்பாக்கு? மகிமையடைய செய்து அதுக்கு ஒப்பாக்குவாராம். அந்த ஆளுகை வாக்குத்தத்தம் எங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுமையின் வாக்குத்தத்தம். அது கிறிஸ்துவுக்குரியது. அதற்காக வசனத்தை பாருங்க, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்துக்கு அந்த ஆளுகை கிடையாது. அந்த ஆளுகையை பெறுகிறது கிறிஸ்துவின் மகிமையடைந்த சரீரம். அந்த சரீரமாக நம்ம என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா.